தேங்க்யூ மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, விஸ்டம் டிராவல்ஸ். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது எடுத்துருக்குறோம், அதாவது பைக் பர்மிட் எடுத்துருக்குறோம். செம்மையாக வச்சு செஞ்சுட்டாங்க, பழுத்துருச்சு. நான் இங்கே ஒன்று எதிர்பார்த்துட்டு வந்தது வேற, இது வேற நடந்திருக்குது. காசே இல்லாத நேரத்தில் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19, டைம் காலையில் 7:40. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சிக்கிமோட கேபிட்டலான கேங்டாக். இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறோம்னா நத்துலா பாஸ். நான் வந்து யூடியூப்பில் எல்லாமே தேடி பார்த்தேன், அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலான்னு. பைக்கில் இது வரைக்கும் நத்துலா பாஸ் வந்து தமிழ் வீடியோக்கள் எதுவுமே இல்லை. நீங்கள் பைக்கர்ஸாக இங்கே வந்து கேங்டாக் வந்து நத்துலா பாஸ் போகிற மாதிரி இருந்தால் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டாக்ஸி தான். நீங்கள் சப்போஸ் வந்து அந்த நத்துலா பாஸு, 0 பாயிண்ட் வேலி இது மாதிரிலாம் போகணுன்னா உங்கள் ப்ரைவேட் காரில் போக முடியாது. அவங்க சிக்கிம் டூரிசம் இருக்கு இல்லையா, அவங்க மூலிமா தான் போகணும். அங்கெல்லாம் போகிறதுக்கு பாஸ் எடுக்கணும். காரில் போகிற மாதிரி இருந்தால் சீசனுக்கு சீசன் ட்ராவல் ஏஜென்சி தான் எடுத்து கொடுக்குறாங்க. சீசனுக்கு சீசன் மாற்றுவாங்க. லே லடாக்கில் அந்த ஆன்லைனில் பண்ணுற மாதிரி அதில் இது பண்ணவும் முடியாது, கஷ்டம். இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் போய் ஒரு ட்ராவல் ஏஜென்சி தான் பார்த்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிற மாதிரி இருந்தால் 1500 ரூபான்ட்டாங்க. நான் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பேரம் பேசி பார்த்தேன், முடியவே முடியாது. 1500 ரூபான்ட்டாங்க. ஸோ வேறு வழியே இல்லை. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், முன் வச்ச காலை பின் வைக்கவும் கூடாது அப்படின்ட்டு 1500 ரூபா கட்டி வந்துட்டேன். பெரிய காசு. இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தான். காலையில் நான் ஒரு 5:30 மணிக்கு எழுந்தேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நான் கூகுளில் செக் பண்ணி வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணி பார்க்குறப்ப நத்துலா பாஸ்லேயுமே அங்கேயும் மழை பெய்யுது. ஏற்கனவே அங்கே பயங்கர குளிராக தான் இருக்கும். மினிமம் 10 டிகிரி 5 டிகிரி அந்த மாதிரி தான் இருக்கும். சைனா பார்டருங்கூற, அதனால் ஃபுல்லாக ஆர்மி கண்ட்ரோலில் தான் இருக்கும். அங்கே வந்து குளிர் அடிக்கிறப்போவே மழையும் பெஞ்சதுன்னா நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. சப்போர்ட்டுக்கு யாராச்சும் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம், நம்ம பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வந்து நேற்றுக்கு பைக் எடுத்துகிட்டு அந்த பாஸ் எடுக்கிறதுக்காக போனேன். நீங்கள் இங்கே 2 வீலரை கண்ட இடத்துலலாம் பார்க் பண்ணக்கூடாது. இங்கே வந்து டிராஃபிக் ரூல்ஸாக ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நான் அதில் பைக்கை பார்க் பண்ணி ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்து பேசி அப்படி இப்படின்னு ஏதோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சாரின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளியராக சொன்னாங்க, இங்கே வந்து இப்படி நிறுத்தக்கூடாது, இதுக்குன்னு பிளேஸ் இருக்குது, நீங்கள் அங்கே கொண்டு போய் தான் நிறுத்தணும் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக சொல்லிச்சு. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் அப்படியே ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டு தான் நான் பைக் ஓட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ தான் வந்து அந்த ரூமோட ஓனர் சொன்னார், நீங்கள் பைக் ஓட்டுற மாதிரி இருந்தால் ஷூவோட தான் போகணும், செப்பலோடலாம் போகக்கூடாது, பார்த்தீங்கன்னா ஃபைன் அப்படின்னாங்க. நல்ல வேலை அந்த அம்மா பேச என் காலைத்தான் பார்த்துச்சு. காலை பார்த்தது, என்னை பார்த்தது, பைக்கை பார்த்துச்சு, டிஎன் போர்டை பார்த்தது. ஏதோ பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வர மாதிரி இருந்தால் பாஸ் எடுக்கணும். அதுக்கு பைக்கில் வந்ததுன்னா காசு அதிகமாக ட்ராவல் ஏஜென்சி மூலியமாக தான் எடுக்க முடியும், நம்ம ப்ரைவேட்டாக எடுக்க முடியாது. நீங்கள் இங்கே லோக்கலில் பைக் எடுத்துகிட்டு சுற்றினா கூட ஷூ போட்டு தான் ஓட்டணும். இங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அந்த மாதிரிலாம் இல்லை, டாக்ஸி தான். அப்படியே போய்கிட்டே இருக்கும். ரொம்ப 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 டிராஃபிக்கான ஏரியா. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட பேசுனதுலேயே 7:45 ஆயிடுச்சு. 1/4 மணி நேரத்தில் படப்பட்ட கிளம்பி போகணும். இங்கே எல்லாமே பில்டிங் தான் இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசம் தான். அது கிளியர் ஆனால் மட்டும்தான் தெரியும். அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம போய்கிட்டே இருப்போம். ஹோட்டலு டிஃப்ரெண்ட். இது ரோடுங்க. ரூம் வந்து செகண்ட் ஃப்ளோரோ 3rd ஃப்ளோரோன்னு சொன்னாங்க. எல்லாம் நான் மேலே தானே போகணும், நான் கீழே போனேன். இங்கே பைக் இங்கே நிற்கிது, எப்படி இவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது. வேறு கூப்பிட்டான், பாஸ் ரெடி, கிதறேன்னா கதறாதரா வந்துடுறேன். டைம் 8:10 மாதிரியே தெரியுது. குழந்தைகளாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பாருங்க மிஸ்ட்டு, அடங்கொய்யால கண்ணாடி எங்கே வச்சேன், முளைக்க போட்டுறாத. காலையில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னா ஒன்றாவது ஆங்ஸைட்டி, எனக்கு ஒரு படபடப்பு வந்துடும். அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. பயப்படுறியா குமார் லைட்டாக? யோசிச்சு பாருங்கள். ரைடு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நாள் 6 நாள் கதறிட்டு இருந்தேன். இப்படி இந்த மாதிரி கியர்ஸ் எல்லாம் போட்டு வண்டியை மூவ் பண்ணி வெளியில் கொண்டு வந்தாவே நனைஞ்சிருவேன். எப்படின்னா வேர்த்து கொட்டி. இப்போவும் நான் நினைக்கிறேன். க்ளவுஸ் எல்லாம் போடல, பெருசாக குளிரில் இல்லை, இந்த மிஸ்ட்டு தான் அந்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ, ரொம்ப மரியாதையான ஆட்களப்பா. தேங்க்யூ. நான் கஷ்டப்படுறேன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு.
ரோடு மாறி வந்துட்டேனா? எஸ் பையா, எம்ஜி மார்க். ஓகே, தேங்க்யூ. நான் தான் தவறு பண்ணி விட்டேன். 2 ரோட்டுக்கு முன்னாடியே கட் பண்ண இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரியலி சாரி சார், கன்ஃபியூஸ் ஆகி ஃபுல் ரவுண்ட். அவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டுக்கு போட்டு வச்சுருக்கான். ரூட்டு மாறிடும். நான் ஃபஸ்ட்டு போட்ட நத்துலா பாஸ்ன்னு சொல்லி கூகுள் மேப்பில் போட்டது அது தப்பு அப்படிங்கிறப்படி. இப்போ என்ன பிரச்சனைன்னா, அவன் வந்து வாட்ஸ்அப்புக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி அனுப்பிச்சிருக்கான். அதை ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணுமா. அப்புறம் எல்லோ இது ஒன்று கொடுத்தான், பர்மிட் அது கொடுத்தான் இல்லையா, அதை ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணுமா, 2 காப்பி எடுக்கணுமா. ஏடா எடுத்து கொடுத்துடலாம்லன்னா, இங்கே துக்கானெல்லாம் பந்து அப்படின்ட்டான். இப்போ நான் ஜெராக்ஸ் கடையை தேடி போகணும். சீக்கிரமாக போ, மணி 8:30 ஆச்சு. பயங்கரமாக ரெயினாக இருக்குது. திரும்ப பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழி ஒரு தடை. கற்றுக்கணுன்னா எப்போவோ கற்றுருப்பேன். நமக்கு அந்த மொழி புலமை கிடையாது. நமக்கு அதை சீக்கிரமாக அதை கற்றுக்கிறதுங்கிறது அது லாங்குவேஜில் எனக்கு வரவே வராது. மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு 50% ஓகே பண்ணிக்குவேன். ஆனால் அந்த லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப 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 கஷ்டம். சப்போஸ் என் ஒய்ஃபை கல்யாணம் முடிக்காமல் நான் ஏதாவது ஒரு ஹிந்திக்கார பொண்ணை கல்யாணம் முடிச்சிருந்தேன்னா ஒரு வேளை லாங்குவேஜ் வந்திருக்கும். இதை கேட்குற என் ஒய்ஃபு செருப்பை காட்டுவான். நானே உனக்கு அதிகம் ஹிந்திக்காரப்பில் தேவைப்படுதா, படபடப்பை குறைக்கிறக்கா என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்கேன். நான் இங்கே ஒரு 2-3 கடையில் நிறைய பேர்த்து விசாரித்து பார்த்தேன். இங்கே எல்லாமே பந்தோகையாங்கிறானுங்க. கடை என்ன திறக்கலையா இல்லை பந்துங்கிறானுங்களா என்னென்னு தெரில. இப்போ செக் போஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்துட்ட பக்கத்தில் ஒருத்தரை கேட்டேன். செக் போஸ்ட்டுமே மில் ஜாயகா அப்படி அந்த நம்பிக்கையில் போயிட்டுருக்கேன். ஆனால் இன்னும் ஒரு தவறு என்ன பண்ணிட்டுனா, இன்னும் பெட்ரோல் அடிக்கல. பெட்ரோல் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. சொன்னப்பவே இருக்குதுங்க. வாரே வா, இங்கே 101 ரூபாங்க பெட்ரோல் ப்ரைஸு. ஹெச்பியில் அந்த 95 அந்த பெட்ரோல் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அங்கே தான் கூட்டம் இல்லாமல் இருந்தது. ஷியாம் சார், ஓகே, தேங்க்யூ. வண்டி நிறுத்தினாவே இந்த கண்ணாடியில் ஃபுல்லாக ஃபாக்கு வருது. அதாவது நான் யூஸ் பண்ணுற ஸ்பெக்கில் போட வேண்டியதில்லை. ஆனால் ஏன் கண்ணில் போட்டிருக்கேன்னா போடாமையே ஓட்டலாம். நான் மிஸ் பண்ணிடுவேன். இப்போ கூட கீழே விழுந்துருச்சு. நான் அந்த இடத்துல நிறுத்தி அந்த ரெயின் லைனர்லாம் போடலாம் அப்படின்ட்டு நிறுத்தினேன். இவன் காருக்குள்ளே இருந்துட்டு லீவ் மீ அலோன் அப்படின்னா, அப்படியே போயிடுறேன், இந்த லைனர் மாற்றி போயிடுறேன்டானதுக்கப்புறம் யாரு கேட்டாலும் சரி உடனே தமிழ்நாடுன்றுவேன். தமிழ்நாடு சோலோ ரைட் அப்படின்ட்டுனா, அப்படியா, ஓகே எவ்வளோ கிலோமீட்டர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நாம் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எடுத்து விட்றது. பக்கா அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுறானுங்க. பாருங்கள், ஃபஸ்ட் அனுபவமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. மழை பெய்யாமல் இருந்திருந்தா, இந்த மிஸ்ட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஜாலி தான். இந்த ட்ரிசில் இல்லாமல் இருக்கணும். மழை தூறுகிறது. எங்கே இருக்குது செக் போஸ்ட்டு, அதை ஒன்று கடந்துட்டேன்னா ஓகே. செக் போஸ்ட் அங்கே இருக்குது. இந்த சைடே போர்டு போட்டிருக்காங்க ஜெராக்ஸ் கடை. நான் இன்ன வரைக்கும் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அலோவ் பண்ணணும். சப்போஸ் ஏதாச்சும் நோ ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லி வெளில விட மாட்டேன்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயா 1500 ரூபா செலவு பண்ணியிருக்கிறேங்க ஐயாக்காக, ரொம்ப தூரம் வந்திருக்குறேங்க ஐயா அப்படின்னு சொல்லி கெஞ்ச வேண்டியதுதான். எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இந்த கேமரா எடுத்து கொடுக்கும். சார் பாஸ் சார். ஓகே சார். வந்தீங்கன்னா அந்த இடத்துல ரோட்டுக்கு நடுவால் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அது மட்டும்தான். அந்த ஜெராக்ஸை கொண்டு வந்து அங்கே கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. இவனுக்கு கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறானுங்க. எதுவுமே சொல்லாமல் இப்படி வண்டி இங்கே நிறுத்தினேன். மறுபடியும் இங்கே தான் போகணுமோ என்னமோன்னு நினச்சிட்டு நான் அங்கே போனேன். நின்றுட்டே இருக்கிறேன். உள்ளே ஒருத்தன்னு சொல்லுவேன். உள்ளே இருந்துட்டு ஜா இது அப்படின்னா சரி ரைட் ஓகே. பேசிக்காக இங்கே எல்லாமே வந்து ஆக்சிஜன் कितना स्कैन है ग्लव्स गया है मैडम नहीं सॉरी ओके स्कैन है स्कैन कैश चेंज नहीं है लेक पर को टिकट 20 ரூபா
எல்லாருமே வாங்கணும். இங்கே எல்லாருமே இந்த ஆக்சிஜன் எல்லாமே கேட்டாங்க. நான் கற்பூரம் வாங்கிக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் எனக்கு வேண்டாம் மேடம் அப்படின்னா, இங்கே தேவைப்படாது உனக்கு, அங்கே போனால் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னாங்க. வாங்கிக்கலாமான்னு பார்த்தேன். நான் வந்து லே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன் நான். ஏன்னா அவ்வளோ ஃபிட்டாக இருந்தேன் நான். அதுக்காகவே தயாரான ஒரு 4 மாதம். இது வந்து கரெக்டான ஃபுட்டு கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது, ரெஸ்ட்டு கிடையாது. ஆனால் அப்படியே ஜாலியாக அப்படியே நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி இடத்துல நாம் வந்து ஓவர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணாமல் இருந்தாவே மேனேஜ் பண்ணிக்கலான்னு நான் நினச்சிட்டு போகிறேன். தண்ணி நிறையா குடிக்கணும். ஏன்னா 14,000 சம்திங் ஹைட் இருக்குது. ஆனால் இப்போ வாய் இந்த இப்படி அடிக்குதில்ல, எனக்கு வாய் வறண்டு போய் கிடக்குது. எனக்கு அந்த இடத்த விட்டு அக்கிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஆர்மி பீப்புளெலாம் பார்க்குறப்போ எவ்வளோ அழகாக இருக்கடே செல்லக்குடி. என் செல்லக்குடி வேறு ரொம்ப சிரமப்பட்டுருக்குறான். இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க. நான் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ப்ளட் வாமிட் எல்லாமே வந்துருக்குது. ஐயோ இது என்னடா அது, எங்கே யார் நிற்கிறாங்கன்னே தெரியல. என்னங்க இது, டைம் ஆக அதிகமாகிட்டே போகுது. எல்லா லைட்டையும் போட்டு விட்டேன். நானாக போய் இடித்தா தான் உண்டு, யாரும் என் மேலே வந்து இடிக்க முடியாது. கோ ஸ்லோ. கிளியர் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஹே 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 ஹே. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்மி வெஹிக்கிள் தாங்க ரொம்ப அதிகம் இங்கே. நம்ம சைனா பார்டர் அப்படிங்கிறதுனால வந்து இங்கே ஆர்மி வெஹிக்கிள் ரொம்ப அதிகம். அது அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் ஃபாக் இல்லை. இங்கே பாருங்கள், முன்னாடி போன வெள்ளை கலர் காரை காணமேடா, போயிட்டுருக்கா. எனக்கு ஜாலியாக இருக்குது. 25 அதை மட்டும் மெயின்டைன் பண்ணால் பாத்திரமாக ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். டூரிஸ்ட்டாக போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 7 சீட்டர் பெரிய வண்டியை தாங்க அனுமதிக்கிறாங்க. சின்ன வண்டிகளை அனுமதிக்கிறது இல்லை. 1-2 சின்ன வண்டி பார்த்தா அது லோக்கல் ஆளுகளாட்டு இருக்குது. பூரா வந்து பெரிய வண்டிக்கு தான் சல்லு 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 சல்லுன்னு போகிறானுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:22. பாஸ் 1500 சொன்னேன் இல்லைங்களா. இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இடையில. அப்போ அவர் சொன்னார், இது ட்ராவல் ஏஜென்சி இப்படி காசு அடிக்கிறானுங்க, நீங்கள் டைரெக்டாக வந்து ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வெறும் 500 தான் அப்படின்னா. நீ ஈஸியாக சொல்லிட்டேன், நான் எப்படி அதை எடுக்கிறது பாருங்கள். அப்படியே இப்படி போய் அப்படியே மேலே போகுது. தட்டுறோம் தூக்குறோம். அதுக்கு முன்னாடி ரோட்டை பார்த்து ஓட்டுறோம். கொஞ்சம் லைட்டாக ஜில்லுன்னு ஆகுது. எடுத்து க்ளவுஸை மாட்டிக்குவோமா. ஓகே ஓகே ஓகே. இல்லை, இந்த குழந்தைக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன்னு சொல்லி கையை காட்டுங்களாட்டு இருக்குது. என்னமோ சத்தம் வருது, எங்கேருந்து வருதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்னமோ கிரிச்சுங்குது. தேடி பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்ன சத்தம் இந்த நேரம்? சும்மா காருகளில் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறானுங்க. அவங்களுக்குள்ள இல்லை, அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் மாட்டிருக்குது. எனக்கே வந்து அப்படி தான் சொன்னாங்க. மொத்தம் 3 இடத்த பார்க்கணும் இல்லையா. மதியத்துக்கு மேலே மழை பெருசாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மழை வந்தால் கூட பிரச்சனை இல்லை. இந்த மிஸ்ட்டு கொஞ்சம் நேரம் போனால் பரவாயில்ல. வழியில் பூரா கடன். என்னங்க அது, மாயமில்லே மந்திரமில்லே, சொன்ன உடனே மிஸ்ட்டு போயிடுச்சு. நான் எதுவுமே பார்க்கல. இப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஆனால் அந்த பக்கமெல்லாம் இருக்குது. மேலெல்லாம் பாருங்கள், அப்படியே புகையாக போயிட்டுருக்குது. இப்போ தான் வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. ரோடு வந்து சூப்பராக இருக்குதுங்க. நம்ம இப்போ வரைக்கும் வந்த வரைக்குமே ரோடு எந்த குறையுமே இல்லை. நம்ம லே லடாக்கில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 18-19 பார்த்தீங்கன்னா வாட்டர் கிராசிங்கு, பள்ளத்தில் ஓட்டுறது, ரோடு அடிச்சுட்டு போனது, அந்த மாதிரிலாம் எந்த விஷயமே கிடையாது. ஸோ நீங்கள் பைக்கர்ஸு எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை. இப்போ கடந்த வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் நான் வீடியோக்களில் பார்த்ததில் அந்த மாதிரி ரோடு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஹை ஆல்டிடியூட்டில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு உடல் உபாதைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ப்ரிகான்சியஸாக வரணும். பட் நான் வந்து ஒரு குருட்டு தைரியத்தில் போயிட்டுருக்கிறேன். நான் இப்படி தான் பண்ணுவேன் எப்பவுமே. அப்புறம் பட்டதுக்கப்புறம் குத்துதே குடையுதேம்பேன். நத்துலா பாஸ் 33 கிலோமீட்டர். தண்ணி தாக அடிக்குது, வாய் வறண்டுருச்சு. அதனால் அதுக்கு முன்னாடி நத்துலா பாஸ்க்கு முன்னாடியே நம்மளுக்கு லேக் வந்துடும்.
இந்த இடத்துல எனக்கு சுத்தமாகவே ஒன்றும் தெரியல. இந்த ஒயிட் கோடை வச்சு தான் அப்படியே போயிட்டுருக்கேன். ஏதாவது ஒரு வண்டி வருதா, வந்தால் கடை அதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்படியே மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மழை மாதிரி பொழியுது. ஃபுல்லாக ஈரமாகுது. வர்றானுங்கடா அவனுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு கார் ட்ராவல் பிடிக்காதுன்னா, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தால் வாமிட் வர்ற ஃபீலிங் இருந்ததுன்னா இங்கே வர்றப்போ வயிறு சுத்தமாயிடும். அவ்வளோ வாமிட் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறுத்தி நிறைய பேர் ஆப்பாயில் போட்டிருந்தாங்க. இது அவங்களுக்கு பழக்கமான ரோட்டில் டெய்லி வர்றாங்க தானே. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது திங்கள் செவ்வாய் இது கிடையாது. புதன்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். 5 நாள் தான் இந்த ட்ராவல் இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதை சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் நிறைய வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு நிறைய இருக்குது. தமிழில் ஒரு அக்கா நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு தலைவர் ஒருத்தர் செம்ம வேலை பண்ணி வச்சுருக்காரு. நத்துல்லா பாஸில் அவ்வளவு குளிரில் போய் டிஷர்ட்டு டவுசரோடு எடுத்துகிட்டு நைட்டு தான் அந்த வீடியோஸ் பார்த்தேன். செம்ம கெத்து பண்ணியிருக்காரு. அடே बाइक राइड मोटो ब्लॉग मैं तमिल अभी तमिलनाडु இந்த லென்ஸ் வேறு ஈரமாகி போகுது. நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருந்து சரி சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு சாப்பிட்ருவோன்னு சொன்னதுக்கப்புறம் ஒன்றை மறந்துட்டேன். வாட்டர் பாட்டில் கீழே வெளியில் வந்து 30 ரூபா, இங்கே வந்து 50 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்வெட்ரு இங்கே ரெண்ட்டுக்கு, குல்லா, பூட்ஸ் இருக்கும், அதுவும் இருக்குது. ஸ்னோ பூட்ஸு அது எல்லாமே கிடைக்குது. ட்ரிங்க்ஸு எல்லா ட்ரிங்க்ஸுமே இங்கே கிடைக்குது. இங்கே வச்சு விற்கிறாங்க. ட்ரிப்பு கிளம்புறப்போ நான் குளிரும், நான் அதை எடுத்துகிட்டு வரணும் இதை எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வியூ மறைக்கும். ஆனால் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. நான் இப்படி தான் வச்சாகும். எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது அந்த வியூவில் எப்படி மோட்டோ விளாக் பண்ணுறதுன்னு. ஆனால் தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா, ஹை ஆல்டிடியூட். கொஞ்சம் நேரம் பார்ப்போம். சின்ன பாட்டில் இருந்திருந்தால் கூட எல்லாமே 2 லிட்டர் தான். கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 360 மாட்டியிருக்கேன், பட் எடுக்கவே இல்லை, வீடியோவே எடுக்கலை. இந்த க்ளவுஸை மாட்டிக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய முடியல. அது ஃபஸ்ட்டு கடை. நான் அதுக்கப்புறம் கடை இருக்காத என்னமோன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா லைனாக கடை இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பிளான் பண்ணுறீங்க, ஃபேமிலியோடு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஃபால்ஸ் கஹாசே யாரே அப்படின்னு கேட்குறாங்க. நான் தமிழ்நாடு அப்படின்னா, ஹிந்தி மாலுமே அப்படின்னா, தொட இங்கிலீஷ் லிட்டில் பிட். அவன் கேட்குற அதே லாங்குவேஜ்லேயே நம்ம சொல்லிட வேண்டியது தான். இவனுக்கு யாருக்கும் தமிழ் தெரியாது, நான் மட்டும் ஏன் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆர்மி ட்ரக் வருது. ஆளுகள் அவங்கங்கே இறக்கி விட்டு போகிறாங்க. அவங்க அப்படியே நடந்து இந்த ரோட்டில் போயிட்டுருக்காங்க. அதாவது சைனா பார்டர் பக்கமாக இருக்கிறதுனால அது ரெகுலராக இப்படி பனி பெய்யுது. அவங்க பாட்டுக்கு அப்படியே போகிறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அங்கங்கே சின்னதும் பெருசுமாக குட்டி குட்டி ஃபால்ஸு நிறையா இருக்குங்க. ஆமாம், இந்த இடம் தான் கொஞ்சம் இவ்வளோ நேரம் ரோடு சூப்பராக இருந்தது. இந்த இடம் தான் ஏதோ மழை பெய்யறதுனால கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்க மாட்டேங்குது. மற்றபடி ரோடெல்லாம் நல்லா தான் பராமரிக்கிறாங்க. திருவிளையாடல் சரஸ்வதி சபதத்தில் வர்ற மாதிரி ஒரே புகமூட்டமாக இருக்குங்க. யாருமே பைக்கர்ஸ் வரவே இல்லை. நான் ஒரே ஒரு பைக்கர் தான் போயிட்டுருக்கேன். அதனால் அந்த ஆர்மிக்காரங்க அவங்கள டிஃப்ரெண்ட்டாக என்னை பார்க்குறாங்க. யாரா அவன், அடுத்தது நிறைய பேர் வருவீங்க இங்கே கண்டிப்பாக, எனக்கு தெரியும். இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள்.
இது ஒரு சின்ன சிட்டி மாரி தான். இங்கே எல்லா கடை, ஏகப்பட்ட கடையில் இருக்குது, சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10,682 அடியில் இருக்கோம். ஓகேவா, இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பார்த்தீங்களா, அங்கே ரோடு அங்கே போயிட்டுருக்கு. ஓகே, இப்படி எங்கெங்கேயோ சுற்றி எப்படியோ போகுது. இதெல்லாம் ஃபுல்லாலாம் காட்ட முடியாது. நீங்கள் ட்ரோன் கூட இங்கே எடுக்க முடியாது. இங்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இப்படி தான் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்க வேண்டியதான். இதெல்லாம் பார்த்து ரசிச்சிக்க வேண்டியதான். இந்த மலையிலேருந்து மறுபடியும் அந்த மலைக்கு போகிறோம். யாக் எருமைகள். ஏம்மா கிராஸாக வராது. இதுக்கு டோக்கன் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, மேய்க்கிறாங்க. மேய்ப்பாளர் பின்னாடி வர்றாரு. மேடம்மா ஆளா இருக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு 60-70 வயசு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோப்வே இருக்குது. இந்த இதில் போய் நாம் எந்த ரோப்வே பார்க்குறது? இங்கே எங்கே லேக்? இதுதான் லேக்கா? ஒன்லி ஆர்மி வெஹிக்கிள் பார்க்கிங் ஏரியா, நோ ட்ரோன் ஜோன். நிறுத்த முடியுமா? நிறுத்தி இதை காட்டலாமா? இங்கே பாருங்கள், யார்க்கு எல்லாம் அழகழகாக சூப்பராக இருக்குது. பட் எனக்கு இதில் சவாரி போகணுங்கிற ஐடியா இல்லை. ஏன்னா எருமை மேலே இன்னொரு எருமை ஏறுறதை நான் விரும்பல. இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த வின்டர் சீசனில் தான் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து உறைஞ்சிருக்குமாம்மா. இது விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, வீடியோவில் பார்த்தேன். ஹெல்மெட் போட்டு அப்படியே காலையில் வந்ததில் முடி அங்கங்கே எப்படி ஹெல்மெட் போட்டு இதாச்சோ அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு அது முக்கியம் கிடையாது. சோம்கோ லேக் முன்னாடி எழுத்து TSOMGO வருது. எனக்கு அதை எப்படி உச்சரிக்கிறதுன்னு தெரியல. ஸோ நான் சொல்கிறது சோம்கோ லேக் அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கேபிள் கார் மாதிரி அது இருந்தது. அதை நாம் போய் எதுவும் பண்ண முடியாது. இந்த இடத்துல போனால் என்ன தெரியுது? ஒன்றும் தெரியாது. அடுத்து நத்துலா பாஸு, அதுக்கப்புறம் ஒரு மந்திர். இது வந்து எவ்வளோ ஃபீட்டு தெரியுங்களா? 12,313 ஃபீட்டு வந்துட்டோம். அதுக்கே அவ்வளோ ஏறிச்சு. இன்னும் வந்து அந்த நத்துலா பாஸுங்கிறது 14,000 சில்லற அடி வருது. ஓகே, லைட்டாக மூச்சு வாங்குது. லைட்டாக வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. கொஞ்சம் ஹை ஆல்டிடியூட் வந்தது எனக்கு. அந்த இடத்துல நின்று யூரின் பாஸ் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக தள்ளுற மாதிரி இருந்தது. ஓ, நமக்கு இறங்கி நின்னா தான் பிரச்சனை, ஏறா பைக்கில் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஏறிட்டேன். அப்புறம் இது ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சராக இருக்குதுங்க எனக்கு. இப்போ அப்படியே ஒரு தெளிவாக இருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு கொஞ்சம் தெளிவானால் பரவாயில்ல. அதுவும் அந்த இடத்துல இப்போ டேர்னாக இப்படி போகுது இல்லைங்களா, ஒரு திசையில் மட்டும் அது இருக்க மாட்டிருக்கு. சுத்தமாகவே ஒன்றும் தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அங்கங்கே சூப்பரான வாசகங்கள் எழுதி போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல டிரைவ் டோன்ட் ஃப்ளை அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே இந்த ப்ரைவேட்டு வண்டியை எல்லாமே டூரிஸ்ட்டு ஓட்டுறவங்க எல்லாருமே ஒன்லி ஃப்ளை தான், நோ டிரைவ். வண்டி ஒன்று வருது ஆப்போசிட்டில். ஓகே, பைக்கர்ஸ் வர்றாங்கடா. முறையே ஒரு வண்டி ஆப்போசிட்டில் பார்த்தேன். பைக்கராக தான் இருக்குது. 2-3 ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. லோக்கலாக இருக்க வாய்ப்பு இல்லை. என்னடா அது? இங்கே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் போல் இருக்கு. யாக்காலா வியூ பாயிண்ட். ஆனால் யூஸ் இல்லை. யாக்லா வியூ பாயிண்ட். இந்த இடத்துல நாம் என்னத்தை பார்க்க முடியும்? நீங்களே பாருங்கள். போகிறோம் புகைக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடியோ எடுக்க வேண்டாங்கிறாங்க. அந்த சைனா பார்டருங்கிறது அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, என்னால் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். சரியாக தெரியலையா? நம்ம வண்டி அங்கே இருக்குது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். ரொம்ப மூச்சு வாங்க. இது வந்து சைனாவோட பில்டிங்கு. முன்னாடி இது வந்து ட்ரேடு நடந்துட்டு இருந்ததுதான். இங்கே பாருங்கள், இது சைனாக்கு சொந்தமானது. 2 ஸ்டெப்பு தான். அது சைனா, இது இந்தியா.
இங்கே நம்மளே குளிர் செம குளிர். ஆனால் ஒருத்தி டவுசர் ஓட்டு அது கூட போட்டிருக்காளா இல்லையான்னு தெரில. இவ்வளோ க்ளோஸாக சைனா பார்க்க முடியும். அவ்வளோதான். அந்த கேட்டு அந்த பில்டிங் வந்து சைனாவோடது. இது இந்தியா ஆஃபீஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மெயில் எக்ஸ்சேஞ்ச். இன்னும் அந்த கட்டமைப்புல மேலே பில்டிங்கில் இருக்க எல்லா பனிமூட்டமாக இருக்கிறதுனால தெரியல. பின்னாடி தான் சைனாவே இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது அதனால தான் நான் குள்ளா போட்டிருக்கேன். கரண்ட்ல அடிச்ச காக்கா மாதிரியே இருக்கும். நம்ம பைக்ல நத்துல்லா பாஸ் வந்திருக்கோம். குளிர் இருக்குது, பட் அந்த குளிர் பழகிடுச்சு. அந்த டைம்ல வந்தப்போ எடுத்த போட்டோகிராஃபி எல்லாம் இங்க இருக்கு பாருங்க. மறைந்த நிதியமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். நிதியமைச்சரா ராணுவ அமைச்சரா? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வடக்கன்ஸ் சொல்ல தாங்க முடியல. அவங்க தான் போட்டோ எடுக்கிறாங்க. இப்போ நம்ம கூட இன்னொருத்தர் வந்திருந்தாரு, நின்று போட்டோ அதெல்லாம் எடுக்கலாம். நான் செல்ஃபாக தான் எல்லாமே எடுத்தேன். எல்லாம் பார்த்தீங்களா, இதோட வர்த்தகம் நடந்த இது ரூட்டு ட்ரேட் ரூட் அப்படிங்கிறாங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வர்த்தகம் நடந்த இடம் இதுதான். நாம அவ்வளோதான். ஒரு ஸ்டெப்லேயே நான் சைனா பார்டர் பாட்டேன். பாருங்க, அதெல்லாம் சைனா பில்டிங் தெரியுதா? சீனா தெரிஞ்ச ஒரு மாதிரி கட்டிக்கிறானு, இதுவரை கட்டிக்கிறானுங்களா? இங்கே இந்தியா ஃபிளாக் பறக்குதா, இங்கே சைனீஸ். அவ்வளோதான். அது ஏன் இந்த பில்டிங்கே வந்து சைனா, இந்த கம்பி அந்த செடி வச்சிருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் இந்தியா. இந்த பேக்கை தூக்கிக்கிட்டு இங்கே பாருங்க, இந்த புள்ளத்தாச்சி மாதிரி எல்லாத்தையும் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாருமே எடுத்தாங்க, அதனால் நானும் எடுத்துட்டேன். ஒரு மாதிரியாக லைட்டாக கேர் ஆகுது. ஸோ நான் வண்டிக்கு போயிடலாம். இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல 2 பேர் நிற்கிறாங்களா, அங்கே பைக் நிற்கிது. அங்கிருந்து அப்படியே அங்கே போய் சுற்றி வந்து இங்கே மேலே சைனா பார்டர். அதனால் நீங்கள் பாஸை கீழே தூக்கி போட்டுறாதீங்க, கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஒன்று, பைக்கில் வர்றப்போ இங்கே ஒரு பாஸ் செக் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் வர்ற பாதையை எடுக்கக்கூடாது. அங்கேயே ஆக்ஷன் கேமராவை கழட்டி வைக்க சொல்லிடுவாங்க. ஓகேவா? இனி அடுத்தது நம்ம பாபா மந்திர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 2:50. சத்தியமாக நேரம் போனதே தெரியல. சரி, ஓகே, நம்ம அங்கே போயிட்டு கோப்ரோ மாட்டிக்கலாம். அந்த பார்டர் போயிட்டு செக் போஸ்ட் உளர்ற குளிரில். ஓகே, மேலே தெரியுதுங்களே அந்த கார்னர், அதிலிருந்து இந்த பக்கம் வந்தால் பாபா மந்திர். எத்தனை 10 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இங்கேருந்து எடுத்துக்கலான்ட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். நான் அதான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அந்த 5 கிலோமீட்டர், அது 4-5 கிலோமீட்டர் போகுது, அங்கே மட்டும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தது எனக்கு சந்தோஷம். பாருங்கள், ரிஷி ரங்பூ 98 கிலோமீட்டர். இதில் 0 பாயிண்ட் அப்படின்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து பைக்கில் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. பைக் அலோவ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. அதுவும் இந்த மாதிரி சீசனில் நாம் தனியாலாம் ரொம்ப சிரமம். பேக்கப் பண்ணி வச்சுக்கணும். ஐயோ, எந்த வழியை போகணும்? வார் மெமோரியல் அண்ட் மியூசியம் இங்கே இருக்குது. இந்த சைனா வாரில் பயன்படுத்தின அந்த பீரங்கி அதெல்லாம் 68ன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடாடாடா. நான் அவ்வளோதான், அந்த கோயிலோட வீடியோ முடிச்சுக்க போகிறேன். ஏன்னா எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு தெரியல. எவ்வளோ பெருசாக வந்தாலும் போட வேண்டியது தானே. நீங்களாம் எப்போ வந்து பார்க்க போகிறீங்க? அது இந்த பைக் வியூவில் நான் சொல்கிறது அதுதான். ஐயோ, ஆனால் நிலச்சரிவு ஏற்படுற மாதிரி மண்ணு மலைங்க தாங்க இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா இந்த டைம் லேப்ஸே போட வேண்டியதுங்களே. டைம் லேப்ஸ் போட்டால் அப்படியே அந்த மிஸ்ட் அப்படியே மூவ் ஆகும்ல, நார்மலாகவே அப்படி ஆகிட்டு இருக்குது. இங்கே சிவன் டெம்பிள் இருக்குது. பட் அதுக்கு மேலே ஏறி போகணும்.
இப்படியே பார்த்துக்கோங்க, இப்படியே போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கா? இப்போ தான் ஒரு ஆர்மி மேன்கிட்ட கேட்டேன், பாபா கா மந்திர் கிதர் ஹை அப்படின்னு. அப்போ அவர் கேட்டார், புரானா மந்திர் நயா மந்திர் அப்படின்னாரு. நான் உடனே நயா மந்திர்மே பேக்கு, புராணா மந்திருக்கு 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் பழைய புராணா மந்திர்னா பழைய கோவில் அங்கே இருக்குது அப்படின்னாரு. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம அதையும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. ஸ்டாப் செக்கிங். மக்களே, ட்ராவல் ஏஜென்சி எனக்கு ஒரு தரமான செய்கை ஒன்று பண்ணி விட்டுருச்சு. இந்த இடத்துல நிறுத்தினாங்க, பர்மிட் வேணுமாம்மா அந்த பழைய பாபா கோயிலுக்கு போகணுன்னா. பர்மிட் இருக்கான்னாங்க. இருக்குன்னு அதை எடுத்து கொண்டு போய் காமிச்சேன். உனக்கு பர்மிட் இல்லை, திரும்பி போன்ட்டான். சரி, திரும்பி போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே, எனக்கு ஒரு மாதிரியே இதாயிடுச்சு. இது ஒரு செய்தியாக சொல்கிறேன், நீங்கள் பர்மிட் போடுறப்பவே நீங்கள் பழைய பாபா கோயிலை பார்க்கணுன்னா அதுக்கு பர்மிட் வேணும் தனியாக. ட்ராவல் ஏஜென்சி இருக்காங்க, என்ன 1500 ரூபா வாங்கினாங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது கை. நான் எனக்கு அந்த கட்டுப்பில் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுட்டேன். இட்ஸ் ஓகே. இப்போ நான் அனுபவிச்சதுனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வருவீங்க இல்லையா, அதுக்காக இது சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோயோயோ, அழகு அழகு அழகு. பாருங்கள், அங்கெல்லாம் கார் போயிட்டுருக்கு, அதெல்லாம் ரூட்டு. அந்த வழியே தான் வந்தோமான்னு தெரில. நிச்சயமாக காரில் வந்தால் இவ்வளவு அனுபவிக்க முடியும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அந்த இடத்துல நிறுத்துவாங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் நினச்சேன்னா அப்படியே இப்படி அண்ணாந்து பார்க்குறேன்னா இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. மேலெல்லாம் ரோடு போயிட்டுருக்கு. இதெல்லாம் எங்கே போகிறதுன்னு கூட தெரில. நின்று அனுபவிக்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 1:11 தான் ஆச்சு. நான் அப்படியே 12 சம்திங் வந்தப்போ நான் ஏதோ தப்பாக பார்த்துட்டேன் நாட்டுக்கு படபடப்பில். கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த சைடு போகிறது கொஞ்சம் வெளுவெளுன்னு இருக்குது. நான் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு ரோட்டை மட்டுமே பார்த்து ஓட்ட போகிறேன், இல்லைன்னா எனக்கு கால் கூசு. அதாவது பள்ளத்தாக்க பார்த்தாவே பயம் தானாக உள்ளேருந்து வந்துடும். ஃப்ரீஸ் ஆகுதே கையே. ஆனால் இப்போ கொஞ்சம் குளிர உடலில் ஏற்றிக்குவோம். சூடு வாங்கியிருப்போம். இங்கே தான் இருக்குது கோயில். பாபா ஹர்பஜன் சிங், அவரை தெய்வமாக மதிக்கிறாங்க. பாபாஜின்னு தான் சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க. ஆர்மிக்காரங்க அவ்வளோ ஒரு அன்பு. பாபாஜினாவே அவங்க ஹிந்தியில் ஒருத்தர் ஆர்மி மேன் ஒருத்தர் சில விஷயங்கள்லாம் சொன்னார். அதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போகிறேன். அவர் பார்த்தீங்கன்னா 1968 இங்கே இருந்திருக்காரு. அவரை பற்றின சில விஷயங்களில் எனக்கு சொன்னது அவர் வாரில் இருந்த மாதிரி சொன்னாங்க. இல்லைன்னா அவர் அந்த பணியில் எல்லையை பாதுகாக்கிற வேலையில் ஈடுபட்டு இருந்தப்போ அவர் அந்த பனி விழுந்து அவர் இறந்ததாக சொல்கிறாங்க. இப்போ ட்விஸ்ட்டே அதுக்கு மேலே தான் இருக்குது. இறந்த அவர் இங்கே ஒரு ஆன்மாவாக இங்கே யாரையும் ஊடுருவாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது இது மெயினான விஷயம். இதை நம்ம இதை நம்பினா கூட நீங்கள் ஏதாவது ஒன்று வேறு விஷயம் சொல்லலாம். சைனா தரப்புலேயே அப்படி தான் நம்புகிறாங்களாமா. ஸோ அவர் இங்கே காவல் தெய்வமாக அவர் இருக்கார். ஆர்மிக்காரங்க எல்லாத்துக்குமே அவர் தான் கடவுள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் வாட்டர்னு வச்சுருந்தாங்க, அது எனக்கு புரியல என்னென்னு. அதை யாராச்சும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரியே அவருக்கு ஒரு லிவிங் ரூம் ஒன்று, ஆஃபீஸ் ரூம் ஒன்று, அது போக அவருக்கு வண்டி, சம்பளம், வருஷம் ஒரு டைம் லீவு. அந்த லீவில் பார்த்தீங்கன்னா அவரோட சில விஷயங்கள், பொருட்கள், திங்ஸ் எல்லாம் ஊருக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த லீவு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. எனக்கு புரிஞ்ச விஷயங்கள் இவ்வளவு தான். ஓகேங்களா? அவரை ஒரு இன்னும் சர்வீஸில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். என் பைக் பாருங்கள் எங்கே நிற்குதுன்னு. இதெல்லாம் எனக்கு சந்தோஷம். என்ன நம்ம அந்த பழைய மந்திருக்கு அந்த கோவிலுக்கு போயிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வைப்பாக இருந்திருக்கும். இது புதுசாக இவங்களுக்காக, அதாவது அது இன்னும் உள்ளே போகுங்காடி சேஃப்டி கருதி அது விடுறதில்ல, புதுசாக இங்கே உருவாக்கியிருக்காங்க. இதுதான் அவரோட ஸ்டாச்சு. ஓகே, இது அவரோட கோயில். சரி, நோ ட்ரோன் ஜோன். கைஸ், இந்த சப்ப மூக்கனுக்கு பண்ணுற வேலைகளை பார்த்தீங்களா எப்படின்னு? இந்த இடத்துல அப்படி ஒரு விஷயம் நடக்குது. வேற ஒன்றும் இல்லை.
நான் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தப்போ ஒரு வீடியோவில் இதுக்கு முன்னாடி கிளிப்ஸில் மணி வந்து 2 ஆயிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பைக்கில் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ தான் மணி 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். நான் ஆக்சுவலாக என்ன உண்மைன்னா மணி எவ்வளோ காட்டுது, 4:06 காட்டுது. ஆக்சுவலாக இது வந்து சைனா டைம், நம்ம இந்தியா டைமோட சைனா டைம் தான் இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. சப்பமுக்கா இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்னலில் எதுவும் கிடையாது. எப்படி நம்ம ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக டைம் ஜோன் மாறுது? நம்ம ஏதாச்சும் எனக்கு தெரியல, அது எப்படின்னு தெரியல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லைக்குள்ளே போன உடனே இது மாறிடுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாட்டு ஓடிட்டு இருக்குது, என்னால் எதுவும் பண்ண முடியாது. இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். அதுவும் இந்த ஃப்ரேமில் வந்து நான் வழக்கமாக வீடியோ முடிக்கிறது சொல்கிற மாதிரி. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்.